Hi friends, welcome back to my channel. நாம இன்னைக்கு பண்ண போறது ஒரு டீ டைம் ஸ்நாக். நீங்க உருளைக்கிழங்கு போண்டா சாப்பிட்டிருப்பீங்க, ஆனியன் ரிங்ஸ் சாப்பிட்டிருப்பீங்க. இன்னைக்கு நாம அது ரெண்டையும் சேர்த்து ஒரே டிஷ்ஷா பண்ண போறோம். பண்றது ஈஸி தான், டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அக்கறை சீமையிலேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நான் இன்னைக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா தோல் சீவிட்டு நல்லா வேக வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு நல்லா அதை மசிச்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு வானலை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம் எல்லாம் தாளிச்சிட்டு ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு வெங்காயம் பொன்னிறம் ஆகிற அளவுக்கு அதை 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்க இது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 கப்பு ஃப்ரோசன் பச்சை பட்டாணி, தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கடைசியாக மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி ஒரு தடவை கிளறி விட்டு எடுத்துட்டிங்கன்னா நமக்கு உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆகிடும். இப்போ வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல பெரிய பீஸாக கட் பண்ணிட்டு அதை தனித்தனி ரிங்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அதுக்கப்புறமா அந்த ரிங்ஸ் ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் நாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு மசாலா உள்ளே வச்சு நம்ம நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா ஒட்டின மாதிரி இருக்கணும். அந்தளவுக்கு நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நாம் வழக்கம் போல் பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ரெடிமேடு பஜ்ஜி மிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடல மாவு ஃப்ரெஷ்ஷாக கரைச்சி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இது மாவு நீங்கள் கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எண்ணெயும் குடிக்காது, உங்களுக்கு நல்லா கோட்டாகி நல்லா வரும். இப்போது நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ரிங்ஸ் பொட்டேட்டோ மிக்சர் ஸ்டஃபிங்கை இதை நம்ம அந்த பஜ்ஜி மாவில் போட்டு கேர்ஃபுல்லாக நீங்கள் 2 பக்கமும் நல்லா கோட் பண்ணி எண்ணெயில் போட்டு நம்ம 2 பக்கமும் பொரிச்சு எடுத்துட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான டீ டைம் ஸ்நாக் ரெடி ஆகிடும். இது எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ருசியாக சமைங்க, நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அக்கறை சீமையிலேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you on the next video.